innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid fa'udhu billahi minash shaitanir rajim ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun ya ayyuhan nasu taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏகநாயன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாமெல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்மாத்தி வல் இமாமு யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள், ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை எதிர்பார்க்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்த அந்த நபி மொழியை நானும் உங்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்திக் கொண்டு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக இணை வைப்பும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணமும் என்ற தலைப்பின் கீழ் இணை வைப்பு என்கிற பாவத்தை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு இன்னும் மேலும் புரியக்கூடிய விதத்தில் ஒரு சில உதாரணங்கள் வாயிலாக அந்த இணை வைப்பை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். உதாரணம் சொல்லி விளக்கம் தருவது என்பது அல்லாஹுடைய பண்புகள்ல ஒரு பண்பு. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா. கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமானதையோ உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். உதாரணம் சொல்வது என்பது மக்களுக்கு மிக இலகுவாக புரிய வைக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லாவற்றுக்கும் உதாரணம் சொல்ல முடியும், படைச்சவனை தவிர. அதுலயுமே அல்லாஹ் தனித்து தான் நிற்கிறான். இந்த தூதருக்கு உதாரணம் சொல்லலாம், இந்த வேதத்துக்கு உதாரணம் சொல்லலாம், இந்த மார்க்கத்துக்கு உதாரணம் சொல்லலாம், அல்லாஹுடைய அர்ஷுக்கு கூட உதாரணம் சொல்லலாம், அல்லாஹுடைய எல்லா படைப்புக்கும் உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் உதாரணங்களை விட்டும் அப்பாற்பட்டவன், அதை விட்டு வேறுபட்டு நிற்பவன் படைத்தவன் மட்டும்தான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் எனக்கு உதாரணம் சொல்லுகிறான், அவனை நாம் படைச்சங்கிறத மறந்து விட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படி அல்லாஹுவை தவிர எல்லா காரியங்களும் எல்லா நிகழ்வுகளும் எல்லா மனிதர்களுக்கும் உதாரணம் சொல்லலாம். இறைவன் பல நபர்களை அவர்களுடைய பாவத்திற்கேற்றவாறு உதாரணங்களை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். யூத சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மஸலுல்லதீன யஹ்மிலு தௌராத் சும்ம லம் யஹ்மிலுஹா. யார் தௌராத் சுமத்தப்பட்டு அதை சரியான முறையில் சுமக்காமல் இருக்கிறார்களோ, கமஸலில் ஹிமார், அவர்களுக்கு உதாரணம் கழுதையை போன்று என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். கழுதைக்கு முதுவில் தங்கத்தை வைத்தாலும் வைரத்தை வைத்தாலும் வெள்ளியை வைத்தாலும் வரட்டியை வைத்தாலும் அதுக்கு தெரியாது. இவன் கழுத மாதிரி. தௌராத் என்ற இறை வேதம் கிடைக்க பெற்றும் அதன்படி நடக்காத கழுதை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல துன்யா மீது ஆசைப்பட்டவர்களுக்கு உதாரணம் சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் சொல்கிறான். இப்படி உதாரணங்கள் சொல்வதை போன்று இணை வைப்பு என்கிற காரியத்தை குறித்தும் அல்லாஹ் உதாரணம் பேசுகிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இணை வைப்பு எவ்வளவு மோசமான ஒரு பாவம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஐயு தன்பி அஅல்லமு இந்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பாவங்களிலேயே மிக பெரும் பாவம் எது என்று கேட்கும்போது, நபி அவர்கள் இது மாதிரி பல நேரங்களில் பல நபித்தோழர் கேட்டிருக்கிறாங்க. எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ் ஒரே பாவத்தை தான் சொல்லுகிறார்கள், அன் தஜஅலு லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக, அவன் உன்னை படைத்திருக்கும் போது அவனுக்கு நீ நிகராக இணையாக இன்னொன்றை ஏற்படுத்துவதற்கிறது. ஆற்றலால், அறிவால், அன்பால், வேறு பண்புகளால், வேறு வேறு வகையான தகுதிகளால் எதுல நீங்க அல்லாஹ்வுக்கு இணையாக்கினாலும் சரி, அதுதான் இருக்கிற பாவங்களிலேயே பெரும்பாவம். முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த பெரும்பான்மையான மக்கள் இணை வைப்பு பாவம் தெரியும். அவங்க எதை இணை வைப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இது இன்னொரு அல்லான்னு சொன்னாலும் இணை வைப்பு நினைக்கிறாங்க. ஒரு சிலையை கொண்டு வந்து இதுவும் ஒரு அல்லாஹ், இதுவும் கடவுள், இந்த கடவுள் நமக்கு உணவளிக்குது, இந்த கடவுள் நம்மளை காப்பாத்துது, நம்மளை படைச்சதுன்னு சொன்னாதான் அதுக்கு பேர் தான் இணை வைப்பு. கடவுளுடைய ஆற்றல்ல ஒண்ணு கொடுக்கணும் நீங்க வேற ஆளுக்கு, அது இணை வைப்பு கிடையாது. கடவுளுடைய குழந்தை பாக்கியம் கடவுள் தருவதை போன்று இவர் தருவார், இந்த மகான் தருவார். பாவ மன்னிப்பை அல்லாஹ் தருவதை போன்று இந்த நபிமார்கள் தருவார்கள். மழையை அல்லாஹ் தருவதை போன்று இந்த வழிமார்கள் தருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு தனித்துவ ஆற்றலை இன்னொருவருக்கு கொடுத்தால் அது இணை வைப்பு இல்லை என்று நினைக்கிறார்கள். இணை வைப்புனா அல்லாஹ்வுடைய மொத்த பண்பை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மொத்த பண்பை பல நூறு கோடியாக பங்கு பிரித்து அதுல ஒரு கடுகு மணி இருக்கும்ல, அதை இன்னொருவருக்கு கொடுத்தா கூட அது இணை வைப்புங்கிறான் அல்லாஹ். நபி அவர்கள் ஒரு முறை உஹது யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளால் நபி அவர்கள் தாக்கப்பட்டார்கள், அப்படித்தானே? தலைக்கவசம் தலையில் வைத்து உடைக்கப்படுகிறது, பற்கள் உடைக்கப்படுகிறது, தாடை கிழிக்கப்படுகிறது, நபியினுடைய முகமும் உடலும் இரத்த சாயங்களால் பூசப்படுகிறது. ஃபாத்திமா நாயகி ஓடி வராங்க, தண்ணீரை கொண்டு கழுவி பாயை எரித்து சாம்பலை கொண்டு வந்து புண்ணுக்கு மருந்தாக இடுகிறார்கள். வலியால் துடித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். உலகத்தில் இந்த வார்த்தையை யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க, ஆனா அல்லாஹ் அதை தப்புங்கிறான். என்ன சொன்னார்கள் நபி அவர்கள்? கைஃப யுஃப்லிஹுல் கௌம், இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும்னு கேட்டாங்க. ஒரு நபி பானா, நான் உனக்கு பாவத்தை சொன்னா நல்லதை சொல்லி சொர்க்கத்துக்கு அழைப்பு கொடுத்த, நரகத்தை விட்டு பாதுகாப்புக்கு நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நபியாய் இருக்கிற என்னை நீ இப்படி ரத்த சாயத்தை பூசலாமா? நீ உருப்படுவியாங்கிற விதத்தில் கேட்கிறாங்க. நீ வெற்றி பெறுவியா, உனக்கு வெற்றி கிடைக்குமா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆதங்கத்தில் இது சர்வ சாதாரண வார்த்தை. பிள்ளைங்க தாய் தந்தை எதிர்த்து பேசுறாங்க, நீ எல்லாம் உருப்படுவியான்னு கேட்பாங்களா இல்லையா? பிள்ளைங்க ஆசிரியர் எடுத்து கேட்கிறாங்க, ஆசிரியர் எடுத்து பேசுறாங்க, கட்டுப்படலை, நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன், உருப்படவே மாட்டேன் பாரு. யதார்த்த வார்த்தை. நபியும் அப்படித்தான் சொன்னார்கள், யதார்த்த வார்த்தையாக. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏன் இப்படி பேசணும்? நபி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பங்கு எடுத்துக்கிட்டாங்களா? நான் தான் மன்னிப்பேன், அல்லாஹ்க்கெல்லாம் பங்கு கிடையாது, நான் நினைச்சவனை நரகம் போட்டுருவேன், நான் நினைச்சவன் சொல்ல முடியுமா? அப்படி நபி சொல்லி இருப்பார்களா? அப்படி உலகத்தில் இருக்கிற கடுகளவு ஈமான் கொண்ட ஒரு ஈமான்தாரி கூட சொல்ல மாட்டான். மலையை விட பிரம்மாண்டமான ஈமான் கொண்ட நபிமார்கள் பேசுவாங்களா? அந்த வார்த்தை அதைத்தான் குறிக்குதுங்க. உங்க என்ன அது கிடையாது. எண்ணம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எல்லாம் சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்பது என்ன கிடையாது. வார்த்தை அதை தான் குறிக்குது. இவன் எப்படி வெற்றி பெறுவானா? அப்ப உங்க கையில் அதிகாரம் இருக்குதா? நினைச்சவனையெல்லாம் நரகம் போட்டுறலாம், நினைச்சவனையெல்லாம் சொர்க்கம் போட்டுறலாம், அந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதான்னு நல்லா கேட்கிறான். வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வார்த்தைக்கு கூட எடுக்கக்கூடாது. உலகத்துல எவன் அதிகாரத்தை வார்த்தைக்கு எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. ஏன் அதிகாரத்துல அது நபியாகவே இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நபியை கடுமையாக கண்டிக்கிற இடம். ரசூலுல்லாஹ் குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிற நேரத்தில் கூட கண்டிக்கிறான். அப்ப அல்லாஹ்வை பொறுத்தவரை அவனுடைய லட்சக்கணக்கான பண்புகளோ, லட்சக்கணக்கான ஆற்றல்களோ, அதிகாரங்களோ, கோடிக்கணக்கை விட பிரம்மாண்டமான அதிகாரங்களோ, அதுல ஒரு கடுகு மணி அளவிற்கு, ஒரு இம்மி அளவிற்கு இன்னொருவருக்கு பங்கு இருக்கிறது என்று நீங்கள் எண்ணினால் அதற்கு பேர் ஷிர்க். முழுமையாக கடவுளே இல்லை என்று போகக்கூடியவன் பாவம், ஓம் பாவம் ஒண்ணுதான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவன் அதிகமாக மது அருந்துகிறான், ஒருவன் போதை தரக்கூடியதில் மிக குறைவாக அருந்தினாலும் அவன் மதுதான் அருந்தினான். அவன் என்ன சர்பத்தை குடிச்சான்?
ஒரு மூடி தான்ப்பா குடிச்ச, ஒரு மூடினால மதுவா இல்லையா? அல்லாஹ் ஷிர்க்கை அப்படிதான் பார்க்கிறான். எனக்கு அல்லாவே வேண்டாம் என்று நீ போனாலும் ஷிர்க்கு தான். எனக்கு அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கொஞ்சத்தை அந்த வழிமாட்டை கொடுத்தாலும் ஷிர்க்கு தான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைப்பு என்பது ஆகப்பெரும் பாவமாக சொல்லுகிறான். இந்த இணை வைப்பு பாவத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் உதாரணங்களை சொல்லி விளக்குகிறான் என்று பாருங்கள். திருமறை குர்ஆனில் சூரா அல் ஹஜ் என்ற 22வது அத்தியாயம் 73வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே. யாரை கூப்பிடுறான்? குர்ஆன்ல பல இடத்துல ஈமான் கொண்டவர்கள் அழைக்கிறான். ஏன்னா ஈமான் கொண்டு வந்து கேட்பான். குர்ஆனை யாரு கேட்பா? மனிதர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க கிடையாது, ஈமான் கொண்டவங்க தானே கேட்பாங்க. ஆனா இங்க எல்லாம் அல்லாஹ் என்ன கூப்பிடுறான்? மனிதர்களேங்கிறான். அழைத்து சொல்லுகிறான், துரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு, உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன், கவனமா கேளுங்கிறான். நீ மத்ததெல்லாம் விட்டுட்டப்பா, எனக்கு குர்ஆன் வேண்டாம், நபி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு ஓடிட்ட. எங்கள் முன்னோர்கள் பழக்கம் தான் எனக்கு முக்கியம், எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட கடவுள் தான் முக்கியம். அப்படி போ, இந்த உதாரணத்தை கேட்டுட்டு போங்கிறான். இந்த ஒரு உதாரணத்தை கேட்டுட்டு போடா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைத்தாலும் சரி, இந்த நபியை அழைத்தாலும் சரி, அந்த லிஸ்ட்ல அவர் வருவார்ல, யாரு வருவா? அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைத்தாலும், இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்தாலும் சரி, லை யஹ்லுகு துபாபன், இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்தாலும், மொத்த பேர் ஒன்று சேர்ந்தாச்சு. எல்லா இணை தெய்வங்களா நீங்க உருவாக்குனீங்க, எல்லா நபிமார்கள், எல்லா வானவர்கள், எல்லா ஜின்கள், நீங்க யாரெல்லாம் வலிமார்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், மகான்கள், பெரியார்கள், மொத்த பேர் ஒன்று சேர்ந்தாச்சு. இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை படைக்க முடியாதுங்கிறாங்க. நீ மழையெல்லாம் கொண்டு வர வேண்டாம், சூரியனை கொண்டு வரணும், சந்திரனை கொண்டு வரணும், பூமியை கொண்டு வரணும், மனுஷனை கொண்டு வரணும், வானத்தை ஒண்ணுமே வேண்டாம்டா, ஒரு ஈய படைச்சு காட்டு. முழு உலகம் ஒண்ணு சேர்ந்துக்க, என்ன மட்டும் விட்டுரு, நான் வரல. யாரெல்லாம் உன்னுடைய இணை தெய்வங்களோ எல்லாரையும் அழைத்துக்கொள், இந்த நபியை சேர்த்து அழைத்துக்கொள், ஒரே ஒரு ஈயை நீங்கள் படைத்து காட்டுங்கள். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், ஒலவு இஜ்தமஉ லஹு, அனைவருமே ஒன்று சேர்ந்தால் நடக்காதுங்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒயி யஸ்லுபுஹும் துபாப ஷையன், அந்த ஈ இருக்குதே அவர்களிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பறித்து விட்டு சென்று விட்டால், எதையா அது என்னத்தை எடுத்துட்டு போகும்? தங்கத்தை எடுத்துட்டு போகுமா? ஈ வைரத்தை எடுத்துட்டு போகும், ரூபா நோட்டை எடுத்துட்டு போகுமா? அட உணவு பொருளையா தட்டோடு தூக்கிட்டு போக தெரியுமா? அதுக்கு உட்கார்ந்து ஒரு கொசுரை எடுத்து நின்று போயிரும். அதெல்லாம் பண்ணும். அதை அவர் அந்த ஈ எடுத்து விட்டு சென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அவரால் அந்த இணை தெய்வங்களால் அந்த ஈடத்திலிருந்து பெறப்பட்ட எந்த ஒன்றையுமே, அதை எடுத்து சென்ற எந்த ஒன்றையுமே இவர்களால் திருப்பி எடுக்க முடியாதுங்கிறான். நீ முடிஞ்சா எடுத்து காட்டுங்கிறான். நீ எவ்வளவு பெரிய கடவுள், படைச்சவனுக்கு சமமான அளவுக்கு நீ நினைக்கிறல்ல உன் கடவுளை, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்பா. அந்த ஆளு அந்த ஈய படைக்கட்டும், அல்லது ஈ அவர்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போத ஒரு லட்டு துண்டுல இருந்து ஒரு சின்னத்தை எடுத்துட்டு போகும், ஒரு ஜாங்கிரி இருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு போவதில்லை, அந்த கொஞ்சத்தையாவது அவர்கள் திருப்பி எடுத்து தரட்டுங்கிறான்ல. ஏன் இந்த வாதத்தை சொல்றான்? கொசுவை சொல்லி இருக்கலாம், வேற வேற பிராணியை சொல்லி இருக்கலாம். இன்னைக்குள்ள அறிவியல் உலகம் சொல்லுகிறது, இந்த ஈ இருக்குத அது சாப்பிடக்கூடிய அந்த மைக்ரோ அளவுக்கு உண்டான உணவுப் பொருள் இருக்குல்ல, உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த உணவுப் பொருளோடு அது கலந்துருமா, கண்டுபிடிக்க முடியாது. அது என்னத்தை சாப்பிட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப பாருங்களேன், ஒரு மனிதன் மவுத் ஆயிட்டான், ஏதோ சாப்பிட்டுட்டு விஷம் கொடுத்துட்டாங்கன்னா ஆளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வயிற்ற கிழிச்சு எடுத்து என்ன பொருள் இவன் கடைசியா சாப்பிட்டான்னு கண்டுபிடிச்சிருவான். மலத்தை வச்சு அவன் புரோட்டா தின்னுருக்கிறான், சால்னால விஷம் கலந்துருக்குது, அது சைனைடு வகை விஷம் கண்டுபிடிச்சிருவான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். லிஸ்ட் வந்துடும், மொத்தத்தில் லிஸ்ட் கொடுத்துருவான். எவ்வளவு அளவு கலக்கப்பட்டிருக்கு, இவன் எப்ப சாப்பிட்டான், எப்ப செத்தான், இவனுக்கு என்னென்ன பாதிப்பு வந்துச்சு, வயிற்று அறுத்து கண்டுபிடிச்சிருவான். எல்லா ஜீவனுக்கும் கண்டுபிடிக்க முடியும், ஈக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது எதை எடுத்துச்சு, எதை சாப்பிட்டுச்சு, எதை வச்சது, ஒன்னால அதை எடுக்க முடியாது, திருப்பி பிரித்து எடுக்க முடியாதுங்கிறான்ல. எவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்லி இணை தெய்வங்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், லஅஃபு தாலிபுல் வல் மத்லூப், தேடக்கூடிய நீங்களும் தேடப்படுகிற உங்கள் இணை தெய்வங்களுமே பலகீனமானவர்கள். நீ யாரு பின்னாடி போய்கிட்டு இருக்கிற? அட பலமானவன் என் பின்னாடி வரல, நீயும் பலகீனமானவன். நீ எவனை கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அவனும் பலகீனமானவன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு அற்புதமான உதாரண வார்த்தைகளை கொண்டு இணை வைப்பு எவ்வளவு மோசமான காரியம் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். அதே போன்று பாருங்கள், சூரா அன்கபூத் என்ற
29வது அத்தியாயம் 41வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல்லதீன இத்தகது மின் தூனில்லா அவுலியா. அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை இணை தெய்வங்களாக, பொறுப்புதாரிகளாக, பொறுப்பாளர்களாக நீங்கள் தேர்வு செய்து கொண்டீர்களோ, கமஸலில் அன்கபூத், அவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சிங்கிறான். இந்த ஸ்பைடர் பூச்சி இருக்குல்ல, அதுல பல வெரைட்டி உண்டு. சிலதெல்லாம் நூலாமடை உருவாக்க மட்டுமே சில ஸ்பைடர் பூச்சி உண்டு, எட்டுக்காலி பூச்சிங்க. அதுலயே பல வெரைட்டியான ஸ்பைடர் பூச்சி இருக்கு. எல்லாத்தையும் எல்லா லிஸ்ட்ல சேர்த்துறான். மொத்த ஸ்பைடர் பூச்சி இப்படிதான். அந்த ஸ்பைடர் பூச்சி இருக்கிற சிலந்தி பூச்சிகளை இவர்கள் யாரை இணை தெய்வங்களாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த சிலந்தி பூச்சிங்கிறான். சரி, சிலந்தி பூச்சி ஏன் சொல்லணும்? தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், இத்தகத் பைத்தன், அது ஒரு வீட்டை கட்டுகிறது. அது என்ன பண்ணுது? ஒரு வீட்டை கட்டுது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அஹ்வனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பல ஜீவராசிகள் வீட்டை கட்டுது. சிங்கம் போய் குகையில் இருக்குது, கரடி குகையில் இருக்குது, மனுஷன் வீட்டை கட்டுறான். ஒரு காக்கா குருவி இருக்குது, அது ஒரு கூட கட்டுது. உலகத்தில் எல்லா ஜீவராசிக்கும் இருப்பிடம் இருக்கிறது. இருக்கிற இருப்பிடத்திலேயே, வீட்டினுடைய கட்டமைப்பிலேயே மிக பலகீனமானது இந்த சிலந்தி பூச்சியினுடைய இருப்பிடம். நல்லா சொல்றோம். சொல்லிட்டு போயிட்டானா, போற போக்கில் எல்லாம் தள்ளி விட்டுட்டான். இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் இதை கூடுதலான ஒரு கருத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? சிலந்தி பூச்சி பலகீனங்கிறது அல்லாஹ் சொல்லாம தெரியுமா இல்லையா நமக்கு? அது என்ன பெரிய கண்டுபிடிப்பா அப்படி நம்ம கேட்போமா இல்லையா? ஆனா பார்த்தா தெரியுது, விரலை வச்சு தள்ளி விட்டுலாமாப்பா சிலந்தி பூச்சி வளைய. அது வீட்டை நம்ம வீட்டை விரல வச்சு தள்ள முடியுமா? ஒரு காகம் குருவினுடைய வீட்டையாவது விரல வச்சு தள்ளி உடைச்சிட முடியுமா? முடியாது. அது அந்த அளவுக்கு பின்னல் போட்டிருக்கும் உள்ள. ஆனா சிலந்தி பூச்சி வலை இருக்கிற விரல வச்சு தள்ளிடலாமே. இதை ஏன் அல்லாஹ் தனியா சொல்லணும்? அவசியமா ஏன் சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் வெறும் வீட்டை மட்டும் அங்க சொல்லலையாம், வீட்டின் கட்டமைப்பையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். என்ன கட்டமைப்புன்னு கேட்டா, ஆண் சிலந்தி பூச்சி பெண் சிலந்தி பூச்சி இருக்குல்ல, இனப்பெருக்கத்துக்காக சேருமா. இனப்பெருக்கம் நடக்கும் போது அது கருவுற்ற உடனே இந்த பெண் சிலந்தி என்ன பண்ணணும்? ஆண் சிலந்தி கொன்னுரும். இது அதனுடைய பழக்கம். அல்லாஹ் அப்படித்தான் செட்டிங்ஸ் அமைச்சிருக்கிறோம். பெண் சிலந்தி என்ன பண்ணிருமா? ஆண் சிலந்தியை கழுத்துல மிதிச்சு, அதனுடைய சில குறிப்பிட்ட பகுதியில் மிதிச்சு கொன்னுரும், கீழே தள்ளிரும். ஆண் சிலந்தி கதை முடிஞ்சிருச்சு. இப்ப பெண் சிலந்தி என்ன பண்ணும்? கருவுற்று இருக்குல்ல, அது தன்னுடைய குட்டிகளை, அதனுடைய பூச்சியினுடைய அடுத்த கட்ட இனத்தை அது பெருக்குகிறது. இந்த குஞ்சிலாம் வருதுல, அடுத்தடுத்த குட்டிகள்லாம், அது வந்த உடனே முதல்ல செய்யறது தாயை கொன்னுரும். முதல்ல என்ன செய்யுமா? தாயை கொன்னுரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் உணர்த்துறது என்ன தெரியுமா? வெறும் வீடு மட்டும் அங்க பலகீனம் கிடையாது, வீட்டுடைய உள் கட்டமைப்பை பலகீனம். ஒரு குடும்பத்துடைய நாகரிகம் என்ன? உலகத்துல எந்த ஜீவனாவது தாயை தந்தையோ கொள்ளுதா? அதுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாதிப்பு வரும்போது கொன்னாது வேற, கொல்றதை இலக்க வைக்குமா? இது இலக்க வைக்குதுங்கிறான். தாயை கொள்ளுது, தந்தையை கொள்ளுது, அதை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆதிக்கம் செலுத்துவேன் என்ற அந்த மொத்த கட்டமைப்பை சதைச்சிரும். அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்துல சொல்லி, இருப்பதிலேயே வீட்டினுடைய கட்டமைப்பில் மிக பலகீனமானது இந்த சிலந்தி பூச்சியினுடைய கட்டமைப்புங்கிறான். என்ன சொல்ல வரான் தெரியுதா? அல்லாஹ் எதை உணர்த்துறான் தெரியுதா? அட, நீ யாரை வணங்கி கொண்டு இருக்கிறையோ, யாரை கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்து நீ அழைக்கிறாயோ, அது மொத்தமும் பலகீனம் தான்ங்கிறான். அது ஏதாவது பலம் இருக்கணும்ல. நிறைய மக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஏன் வழிமார்களை அழைக்கிறோம் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒருத்தர் மவுத் ஆயிட்டார், ஒரு ஆலிம்சா. புதுசா அடுத்த தர்கா கட்டுறதுக்கான கட்டமைப்பு வேலைகள் நடக்குது. அதுக்கு அடுத்த அதனுடைய சிந்தனைகள், அவரிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கான வேலைகள். 2018 இங்க தர்கா இருக்குது. உலகத்திலேயே இவ்வளவு நவீன கால தர்காவெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, இங்க இருக்கு. இப்ப 2024 தர்கா உருவாக போகுது. இப்ப இவங்க இணை வைப்பினுடைய சிந்தனை உருவாக்குறாங்களே, என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் இவர்களை அழைப்பது எதற்காக? மறுமையில் இவர்கள் எங்களுக்காக பரிந்துரை பேசுவாங்க, அவ்வளவுதாங்கிறாங்க. அப்படியா? அல்லாஹ் சொல்றான், சிலந்தி பூச்சி மாதிரி தான்டா நீயுங்கிறான். அங்க எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது அங்க பயன் இருக்குமா? இங்கேயும் அப்படித்தான். நீ யாரை அழைக்கிறையோ அதை கொண்டு எந்த பயனும் கிடையாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துவதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று 2 வெவ்வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சூரா ரூம் 30வது அத்தியாயம் 28வது வசனம். அதே போன்று சூரா சுமர் 39வது அத்தியாயம் 29வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், தரபல்லாஹு மஸலன் ரஜுலன் ஃபீஹி ஷுரகாவு முத்தஷாக்கிஸூன வ ரஜுலன் சலமன் லி ரஜுலின் ஹல் யஸ்தவியானி. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியான், ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தன்னுடைய அடிமைகளை எல்லாம் தனக்கு நிகராக ஆக்குகிறான். இவனும் இன்னொருவன் இருக்கிறான்,
அவனுக்கு ஒரே ஒரு எஜமானன். ஒருத்தனுக்கு பல எஜமானன் இருக்கிறான், ஒருவனுக்கு ஒரே ஒரு எஜமானன் இருக்கிறான். இவர்கள் இருவரும் உதாரணத்தில் சமமான லகக்கிறான். என்ன சொல்றான் தெரியுதா? அட ஒரு கடவுள் கீழே நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் ஒரு காலத்திலும் பல கடவுள் வணங்கக்கூடியவனுக்கு சமம் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். சூரா ரூமில் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறான்? உங்கள எவனாவது ஒருவன், அல்லாஹ் இப்படிதான் பேசுறான், உங்களில் யாராவது ஒரு நபர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தனது அடிமைகளாக இருக்கிற நபருக்கு நீங்கள் பங்கு பிரித்து கொடுத்தவர்களை சமமாக்குவீர்களான்னு கேட்கிறான். நீ ஆக்க மாட்ட, நான் ஆக்கணுமான்னு கேட்கிறான். நீ ஆக்குவியா? ஒரு அடிமையாக ஒருவன் இருக்கிறான், யாசகம் கேட்கிற இடத்தில் ஒருவன் இருக்கிறான், உன்னிடத்தில் கூனி குறுகி கை கட்டி வாய்ப்பத்தி அமைதியாக கை நீட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சொத்து பத்துக்களை எல்லாம் கொடுத்து வா, நீ நான் ஒண்ணுதான், சமம் தான், நீ ஆக்குவியான்னு கேட்கிறான்ல. உன் பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? அந்த வீட்டுல இருந்து பொண்ணை எடுப்பீங்களா? பிரஸ்டீஜ் பாப்பிய, ஸ்டேட்டஸ் பாப்பிய. அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க முடியாது. அது என்ன, அந்த அளவுக்கு வசதி உள்ள பிள்ளை இல்லையே, அந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்க முடியாது, தராதரமே இல்லையே. அட உலகத்தினுடைய அற்ப காரியங்களுக்கு நீ தராதரம் பார்க்கிற, நான் மட்டும் தராதரம் பார்க்காம என் அதிகாரங்களை எல்லாம் பங்கு பிரித்து நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் இறை நேசர்களுக்கு நான் கொடுக்கணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. ஒரு காலத்திலும் இந்த இணை வைப்பை அல்லாஹ் ஒரு கடுகு மணி அளவிற்கு கூட அதை ஒரு ஏறெடுத்து பார்க்கப்படுகிற காரியமா கூட மதிக்கல. இணை வைப்பை மக்கள் செஞ்சுட்டா கூட மனசு ஓரளவுக்கு, ஏன்னா அவங்க மக்கள் மார்க்கத்தை பற்றி அறியாதவர்கள், மார்க்க தெளிவில்லை. தெளிவில்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா இஷ்டத்துக்கு போவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு முறை நபி அவர்கள் தபுக் யுத்தத்துக்கு போறாங்க. தபுக்குடைய யுத்தம் தான் அதிகமாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்ற தருணங்கள் தான். அதை தொடர்ந்து மக்கா வெற்றி வருது. அல்லாஹ் சொல்றானே, மக்கள் எல்லாம் சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள், அதை நீங்க பாப்பீங்கன்னு அல்லாஹ் சொன்ன அந்த நேரம் தான் தபுக்குடைய யுத்தம் இருக்குது. ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த யுத்த காலத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. இந்த புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு ஆரம்ப கால இஸ்லாமியர்களுக்கு வேறுபாடு உண்டு. புதிதாக இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய பல அடிப்படை தெரியாது. இங்கேயே நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் உள்ளத்தை ஈர்த்துரும், உள்ள வந்துருவாங்க. இப்ப நல்ல மார்க்கமா இருப்பான்னு வந்துருவாங்க. வந்துட்டு தான் கேட்பாங்க, என்ன திசையை தொழுறிய? ஓ மேற்கு தான் கடவுள் அப்படிம்பாரு. நம்ம அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு உட்காந்து விளக்கம் கொடுக்கணும். இல்லை மேற்கு கடவுள் கிடையாது, இது யூனிஃபார்மு. என்ன காபத்துல்லா தொழுவீங்க, அதுக்குள்ள கடவுள் இருக்கிறாரோ அல்லாஹ் இருக்கிறாரோ அப்படிம்பாரு. இல்ல, அது அல்லாஹ் கட்டி அதன் பக்கம் தொலை சொன்னானே தவிர கடவுள் அங்க கிடையாது, மேல இருக்கிறான். எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படித்தானே? அது மாதிரி சஹாபாக்களில் புதிதாக வந்தவர்கள் இந்த தபுக்குடைய யுத்தத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது காஃபியர்கள் எல்லாம் ஒரு மரத்தை, அந்த மரத்துக்கு பேர் தாத்துல் அன்வாத். மரத்துக்கு பேர் என்னது? தாத்துல் அன்வாத். அந்த மரத்தை ஏன் நான் சொல்றேன், ஹதீஸை ஏன் சொல்றேங்கிறதுக்கு பின்னாடி சம்பவத்தை ஒன்று சொல்ல போறேன். அந்த மரத்தை காட்டி அந்த மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்களுக்கு தாத்துல் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கு தாங்கன்னு கேட்டாங்க. என்ன தாத்துல் அன்வாத்னா என்ன? காஃபியர்கள் உருவாக்கிய ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்குரிய ஒரு மரம் அது. அவங்க எல்லாம் போருக்கு போகும்போது வாழை அதுல தொங்க விடுவாங்க, கத்தி வாளு கம்பு. அந்த மரத்திலிருந்து ஒரு பவர் இறங்குதுன்னு அவனுக்கு நம்பிக்கை. அதை எடுத்துட்டு போனா வீர தீரமும் சண்டை போடுவானோ, அது அவன் நம்பிக்கை. அது புதிதா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு மார்க்கம் பெருசா தெரியாது. அவங்கள ஏதோ ஒரு காரணம் பார்த்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, நல்ல நபரா இருக்கிறாரு முகமது, அப்படி வந்துட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல மார்க்கமா இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு இழுத்து கொண்டு வந்துருச்சு. கொள்கணும் தெரியல. அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு தாத்துல் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு தாத்துல் அன்வாத்தை தரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் அளிக்கிறாங்க, நீங்க கேட்கிற வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? மூசாவிடத்தில் அவர்கள் சமுதாய மக்கள் கேட்டார்கள், அவர்களுக்கு பல கடவுள் இருப்பதை போன்று மூசாவை எங்களுக்கும் பல கடவுள் வேணும்னு கேட்டானே, அவன் கேள்விக்கும் உன் கேள்விக்கும் வேறுபாடு இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அது அவ்வளவு மோசமான கேள்வியும். அப்படி கேட்டாங்க இந்த சஹாபாக்கள், அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் அளிச்சாங்க. இதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டினுடைய ஜமாத்துல் உலமா சபை தெரியும்ல, அதனுடைய தலைவர் அவர் ஒரு முறை பயான் பண்றாரு. அவரெல்லாம் பல முறை பல இடங்களில் பேசியிருப்பாரு, பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு முறை அவர் பண்றாரு, அவர் இளமையில் மார்க்க படிப்பை எல்லாம் முடித்த அந்த தருணத்துல இந்த மாதிரி ஓதி பார்க்கறது கூடாது, தாயத்து தட்டு தகடு கூடாதுன்னு இருந்தாராம் அவர். அப்ப அருவப்பாடியில ஒரு ஐயர் இருந்தாராம். யார் அவரு? அருவப்பாடி ஐயர். ஒருத்தர் இவர்கிட்ட கேட்கிறார், ஒரு முஸ்லிமான நபர், எங்க பெரியம்மாவோ மாமியோ யாரோ ஒருத்தங்க மௌத்தாக போறாங்க, அவர் ஏதோ சொல்லியிருக்கிறார், மரண நேரத்தில் களிமா சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அசர்த்துமார்கள் முஸ்லிம் மக்கள் ஒன்று சேரணுமா இல்லையா?
ஆனால் என்னுடைய சொந்தக்கார என்னுடைய தாய் அந்தஸ்தில் உள்ள அந்த பெண் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஐயரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாக்கு ஐயர் சிந்தனை தான், அந்த மாற்று மத சிந்தனையிலே இருந்திருக்கிறாங்க. மரண நேரத்தில் கூட ஓதி பார்க்க யார் வந்திருக்கிறா, மந்திரம் ஓதுவதற்கு ஒரு ஐயர் வந்திருக்காரு. அவர் அருவப்பாடி ஐயர். சரிங்களா, கதையை கேளுங்க. இவர் வேதனைப்பட்டு சொல்றார், என்னது இப்படி நடக்கலாமா, இது அநியாயம் கிடையாதா, ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு களிமா சொல்லி கொடுக்க கூட ஆள் இல்லையா, மாற்று மதத்தவர் வந்து மந்திரம் சொல்லி கொடுக்கிற அளவிற்கு நம்ம போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு இடத்த சொன்னோன்னே இவர் உள்ளம் திசை மாறுது. அவர் சொல்றாரு, ஜமாத்தில் உலமாவினுடைய சபை தலைவர் பேசுறார், தமிழக தலைவர் பேசுகிறார். அன்னைக்கு ஆரம்பிச்ச தாயத்து கட்டுற வேலைங்கிறார். இன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சது. உனக்கு ஆற்றல் இருக்குன்னு எனக்கு கிடையாதாங்கிறார். எப்படி, ஏ உனக்கு ஆற்றல் இருக்குன்னு எனக்கு கிடையாதா, அல்லாஹ்வை நம்பாத உனக்கு ஆற்றல் இருக்கு, நம்புற எனக்கு கிடையாதா, நான் ஆரம்பிக்கிறேன் வர்றேன்னு ஆரம்பிக்கிறார். எப்படி தெரியுமா இருக்குது, அங்க என்ன நடக்குது, அங்க வந்து வேற மதத்துக்காரங்களா விபச்சார விடுதி நடத்துறாங்க. நல்லா இருக்க மக்கள்லாம் அங்க போய்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் திசை திருப்பணும், இங்க போடு இஸ்லாமிய விபச்சார விடுதின்னு போட்டா எவ்வளவு கொச்சையான காரியமோ அதை விட லட்சம் மடங்கு கேவலமான காரியத்தை இந்த ஆலிம் பெருமக்களில் உள்ள ஒருவர் சொல்றார். நான் அன்னைக்கு ஆரம்பிச்சேன், மதுக்கடை ஒருத்தர் உருவாக்குறான், மக்கள் எல்லாம் அங்க போய்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், பள்ளிவாசலோடு இணைந்து ஒரு மதுக்கடை வச்சிருமா, பார் சிஸ்டத்தை உருவாக்கிறோம், மக்கள் வந்துருவாங்களா இல்லையா. இது கொள்கையாது. அவர் சொல்றாரு, நான் அன்றிலிருந்து ஓதி ஆரம்பிச்சேன், மக்களுக்கு இதை எடுத்து சொன்னேன், மக்களுக்கு மந்திரம் ஓதி தாயத்துக்களை கட்டி கொடுத்தேன். ஒரு நாள் வருஷல அதே அருவப்பாடி ஐயர் வந்து நிக்கிறார், வெற்றி இல்லையான்ட்டு. எப்படி திருப்பி கொண்டு வந்துட்டோம்ல. இது எப்படி இருக்குன்னா, நரகத்துக்கு மொத்தம் 8 வாசல். எத்தனை வாசல் நரகத்துக்கு? 8 வாசல். ஒரு வாசல் வழியா அருவப்பாடி ஐயர் மக்களை கூப்பிட்டு இருக்காங்க, வா நரகம் போவோம். டேய் அவன் முன்னாடி போகாத, எங்க நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போறீங்களா, நான் நரகத்துல வேற வாசல் வழியா கூட்டு போறேன். அட எங்க போனாலும் நரகம் தான் பாது, வேற வாசல்ல வழியா போயிட்டு நீங்க சொர்க்கம் போயிருவீங்களா. இந்த ஆலிம் பேசுறாரு, இவர் வார்த்தைக்கும் அங்க தாத்துல் வார்த்தை கேட்ட அந்த வார்த்தைக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. அங்க அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தாத்துல் வாத். இவர் என்ன சொல்றாரு, மந்திரத்தை தாயத்தை தட்டு தகடை ஓதி ஊதுவதற்கு இஸ்லாத்தினுடைய ஒரு காரியம், அவ்வளவுதான். மக்களை எவ்வளவு பெரிய மடையர்களாக மாற்றாங்க தெரியுதா. நீ என்ன சொல்லணும், அங்க மது அருந்துனா நான் இங்க வைக்கிறேன்னு சொல்லணுமா, மது அருந்துவது தவறுன்னு சொல்லணுமா, அங்க விபச்சாரம் செய்தால் நானும் உருவாக்குறேன்னு சொல்லணுமா, விபச்சாரம் செய்வது ஆக பெரும் கேவலமான காரியம்னு சொல்லணுமா. அது மாதிரி இவர் என்ன சொல்லிட்டாரு, அவன் ஓதுறானா நானும் ஓதுறேன் பாரு. போற போக்கில் ஒரு வார்த்தை வேற சேர்த்து விட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு, இவங்க பரலேவிகள் இருக்கிறாங்களே, இஸ்லாத்தினுடைய கடுகளவு ஈமானுக்கும் இவர்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது அந்த வார்த்தையில தெரியும். அவர்களுக்கும் ஆற்றல் இருக்கு, நமக்கும் ஆற்றல் இருக்கு. எப்படி எப்படி ஆற்றலாம், அவங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, நமக்கும் ஆற்றல் இருக்கிறது. ஆனா அபூஜகல் வார்த்தை எதனப்பா, என்னப்பா நீங்க அபூஜகல் வார்த்தை என்ன, லாத்துக்கும் ஆற்றல் இருக்கிறது, உஸாவுக்கும் ஆற்றல் இருக்கிறது, மனாத்துக்கும் ஆற்றல் இருக்கிறது, பெருங்குண்ட ஆற்றல் அல்லாஹ் கிட்ட இருக்குன்னு சொன்னா அவன் காஃபிரான். அவருக்கும் ஆற்றல் இருக்கிறது, இவங்க கடவுளுக்கும் ஆற்றல் இருக்கிறது, இதற்கும் ஆற்றல் இருக்கிறது. அப்ப நீங்க முஸ்லிமா? சமீபத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் கட்சி வந்து ஒரு மாநாடு நடத்துச்சு. ஒரு கடவுளுடைய பெயரை சொல்லி, நம்ம அதில் விமர்சனம் பண்ணலாம் போல, நமக்கு அது அவசியமும் கிடையாது. அதை திராவிட கழகம் புறக்கணிக்குது. திராவிட கழகம் இந்த தமிழக ஆட்சியும் ஒன்னி பிணைஞ்சது தானே, ரெண்டுமே தாய் கழகத்திலிருந்து வந்தது தானே, ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருப்பாங்க எப்போதும். இந்த திராவிட கழகத்தை சார்ந்த பெருங்கொண்ட ஆட்கள் அந்த மாநாட்டு கலந்துக்கல. என்ன காரணம், என் கொள்கைக்கு மாற்றது. ஏன் அரசியல் கட்சியே செய்தாலும் சரி என் கொள்கைக்கு மாற்றமா போய் நிக்க மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதான் கொள்கை. ஒரு காரியத்தில் ஒன்றை விடாப்பிடியாக நின்றால் கடைசி வரைக்கும் நிக்கணும். இஸ்லாம் சொல்கிறது மொத்த உலகத்தையும் படைத்தவன் அகில இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கிற சொல்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு விரோதமாக இவர் எப்படி பேசுறாரு, நீ தாயத்தை கட்டுறியா நானும் கட்டுறேன், எல்லா மக்களையும் உள்ள இழுக்கணுமா, நீ அதை செய்யறியா, நீ மந்திரம் ஓதுறியா நானும் ஓதுறேன், உனக்கு ஆற்றல் இருக்கும்போது எனக்கு கிடையாதா, உனக்கு சக்தி இருக்கும்போது அல்லாஹ் நம்புற எனக்கு சக்தி இருக்காதா என்று உருவாக்கினேன் என்பதை பகிரங்கமாக ஒரு ஆலிம் பேசுகிறார் என்றால், மக்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்களோ அதை விட பெரும் அறியாமையை நோக்கி அழைக்கிற இடத்தில் ஆலிம் பெருமக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம்முடைய சமுதாயத்தை நேர்வழியை நோக்கி நேர்வழியை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்பதை அந்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு ஷிர்கை குறித்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களில் நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக அல் குர்ஆன் திறனாய்வு போட்டி என்ற ஒன்றை நாம் நடத்த இருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்தவர்கள் குர்ஆனினுடைய ஞானத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் குர்ஆனை தமிழில் நம்முடைய சொந்த மொழியில் எடுத்து படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு நடத்தப்படுகிற இந்த போட்டி என்பதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று தனித்தனியாக இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதில் சிறுவர்கள் ஒரு பகுதி, பெரியவர்கள் ஒரு பகுதி என்று நாம் வகைப்படுத்தி அந்த போட்டியை நடத்த இருக்கிறோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜ் படிக்கக்கூடிய அந்த மாணவியர்கள், மாணவிக்கு தனியாக நடக்கும், மாணவர்களுக்கு தனியாக நடக்கும். ஆனால் இதெல்லாம் இவங்களாம் சேர்ந்து ஒரு டீம். அந்த மாணவர்கள் அந்த மாணவியர்களுக்கு தனித்தனியாக எழுத்து தேர்வு வாயிலாக வருகிற 13ஆம் தேதி, அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி அளவில் நடைபெறும். அவர்களுக்கான திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், ஏறத்தாழ 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் உள்ள அந்த மாணவர்கள், அவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி நடைபெறும். அவர்களுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு அந்த போட்டி நடைபெறும். இதில் இறுதி போட்டியாக, இதில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இறுதி சுற்றாக எடுத்து நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நடைபெறக்கூடியது 13ஆம் தேதி, அடுத்த மாதம் 13ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு சொல்லி, நம்முடைய வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் பள்ளியிலே மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் நம்முடைய பள்ளியில் பொதுக்குழு நடப்பதாக நாம் முன்பு உங்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தோம். அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.